கர்த்தர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடின உழைப்பை பற்றி பல பழமொழிகள் உண்டு. அதிலே ஒரு பழமொழி, கடுமையாக உழைப்பவன் கர்த்தரிடத்தை ஜெபிக்கும் போது தன்னுடைய இருதயத்திலிருந்து மட்டுமல்ல, தன் கைகளை உயர்த்தி அந்த கைகளிலே அவராலே வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். உழைப்பு என்பது நாம் விரும்பினதை செய்து அதன் பலனை அனுபவிப்பதல்ல, கர்த்தர் நாம் செய்யும்படி நியமித்த வேலையை அவர் விரும்புகிற வண்ணமாய் செய்வதுதான் உழைப்பு என்பது. கர்த்தர் எல்லா பறவைகளுக்கும் உணவளிக்கிறார். ஆனால் எந்த பறவைக்கும் அதன் கூட்டிலே சென்று உணவை அவர் கொடுப்பதில்லை. அவைகள் பறந்து சென்று இரையை தேடிக்கொள்ளும்படிக்கு அமைத்திருக்கிறார். தேடும் இடத்திலே அவைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். மனிதர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவது மெய்தான். ஆனால் வேலை செய்யாதவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். கர்த்தர் கொடுத்த பலத்தையும் ஞானத்தையும் அவர் வீணாக்கி தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். நாம் வேலை செய்வதை குறித்து அநேக பழமொழிகள் உண்டு. பரிசுத்த வேதாகமம் வேலை செய்ய வேண்டும், கர்த்தர் தந்த பணியை செய்ய வேண்டும், சோம்பல் அலுவலனாயிராமல் கர்த்தர் கொடுத்த பலத்தோடும் யுக்தியோடும் வேலை செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கற்பிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் வேலை செய்யாவிட்டால் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லுகின்றார். அவருடைய கைகள் அவருக்காகவும் அவருடையவர்களுக்காகவும் வேலை செய்தது. அதை முன்மாதிரியாக கொள்ளும்படிக்கு சொல்லுகின்றார். 2 தெசலோனிக்கேயர் 3:8-10, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் வேலை செய்ய வேண்டும். அவர் நியமித்த வேலைகளை செய்ய வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பலத்தையும் ஞானத்தையும் தரும்போது அவைகளை வீணடிக்காமல் அவருடைய பரிசுத்தவான்களின் மாதிரியை பின்பற்றி வாழ்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.